உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நெகேமியா 13:31, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். உங்களுக்கு நன்மை உண்டாகணும்னா நம்ம தேவன் நம்மளை நினச்சி பார்க்கணும். அவர் நம்மளை நினச்சி பார்த்தா நம்மளுக்கு ஒரு பெரிய நன்மை உண்டாகும். அவர் நம்மளை நினச்சி பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அவர் முன்னாடி போய் நிற்கணும். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிறதுல, துதிக்கிறதுல, எல்லாத்துலேயும் முன்னாடி போய் நில்லுங்க. அப்படி நிற்கும் போது நம்ம ஞாபகம் வரும், அவர் நம்மளை நினச்சிட்டாருன்னா ஒரு பெரிய நன்மை நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போது நம்ம அம்மாலாம் நம்மளை நினச்சி பார்க்குறதுனால தான் எவ்ரிடே நமக்கும் சேர்த்து சாப்பாடு சமைக்கிறாங்க, அப்படி தானே? அதனால தான் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குது, நம்மளுக்குன்னு எடுத்து வைக்கிறாங்க. நம்ம ஞாபகம் இருக்குது நம்ம அம்மா அப்பாவுக்கு, அதனால தான் நமக்கு செய்கிறாங்க. நம்ம தேவனுக்கு நம்ம ஞாபகம் வரணும்னா நம்ம அவர் முன்னாடி அடிக்கடி போய் நிற்கணும். அவர் சமூகத்தில் உளுந்து கிடக்கணும். அதிகாலை ஜபத்தில் போய் உட்காரணும். எல்லா ஜபங்கள்லையும் போய் உட்காரணும். வேத வாசிக்கிறது, பைபிள் ரீட் பண்ணணும், துதிக்கணும். அப்படி அதிகமாக அவர் முன்னாடி நிற்க நான் அவருக்கு ஞாபகம் வரும், நினச்சி பார்ப்பேன். அவர் நினச்சிட்டாருன்னா போச்சு, பெரிய நன்மை உண்டாகுங்க நம்மளுக்கு. அவர் நம்மளை நினைக்கணும். இந்த உலகத்தில் நம்மளை நினச்சி பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. 5 பேர் 10 பேர் இருப்பாங்களே நம்மளை நினச்சி பார்க்கறதுக்கு. ஆனால் அவங்க நினச்சி பார்க்கறதுனால நமக்கு எந்த பயனும் இருக்காது. ஆனால் தேவன் நம்மளை நினச்சி பார்த்தா பெரிய நன்மை உண்டாகும். அவ்வளோதாங்க. அவர் நம்மளை நினச்சி பார்க்கணும். அவர் நினச்சி பார்த்துட்டாருன்னா எக்கச்சக்க நன்மைகள் வரும், உண்டாயிடும். இல்லாத நன்மை உண்டாயிடும். ஏசு சிலுவையில் தொங்கிட்டு இருந்தாருங்க. பக்கத்தில் 2 திருடனுங்க இருந்தாங்க. ஒரு திருடன் கண்டுபிடிச்சிட்டான், இவர் தேவன், தேவனுடைய குமாரன், தேவனுடைய பையன், நம்ம பக்கத்தில் இருக்கிறது தேவனுடைய குமாரன். அப்போ தான் தோணுது, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கான், அப்போ கூட முன்னாடி போய் நிற்க முடியல. ஆனால் அவன் பேசுகிறான் பாருங்களேன். லூக்கா 23:42, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். கொஞ்சம் நினச்சி பாருங்க, நீங்கள் உங்கள் ராஜ்யத்துக்கு போவீங்கள, என்னையும் கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னு அந்த திருடன் கேட்குறான். உடனே ஏசு என்ன சொன்னார், நீ என்னோடு இன்று பரதீசில் இருப்பாய், உனக்கும் பாரடைஸ் தருவேன், நான் உன்னை நினச்சி பார்ப்பேன், என்னுடைய ராஜ்யத்தில் நான் நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு அந்த திருடன்கிட்ட சொன்னார். அவன் சிலுவையில் தொங்கிட்டு இருந்தா கூட இயேசுவை கண்டுபிடிச்சிட்டான். இவரை விட்டுடக்கூடாது. இப்போ நம்ம நல்லா தானே இருக்கோம், அவனை மாதிரி நம்ம தொங்கிட்டு இல்லை எங்கேயும். நல்லா இருக்கும் போதே அவரை கிட்ட போய் முன்னாடி நின்று கேட்டுகிட்டே இருங்க. முன்னாடி போய் நம்மளை அவரை கிட்ட காண்பிக்கணும். அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வரும். அப்போ பெரிய பெரிய நன்மைகள் உங்களுக்கு உண்டாயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. நீங்கள் எங்களை நினச்சி பார்க்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நினச்சி பார்த்தா தான் எங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கும், உங்கள் பிள்ளைங்களுக்கு பெரிய நன்மைகள் உண்டாகும். இப்போ தயவுசெய்து எங்களை நினச்சி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க உங்கள் சமூகத்தில் நிற்பாங்கப்பா, உங்கள் முன்னாடி நிற்பாங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். இப்போ அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. நன்றி ராஜா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம்.
அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம் பா. தயவு செய்துப்பா எங்களை நீங்கள் பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. 7 வருடம் அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்கப்பா. 1000 வருடம் எங்கே ஆட்சி செய்வீங்க பா. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.